எல்லாருக்கும் வணக்கம். பச்சரிசியில் ஒரு சாம்பார் சாதம் அல்லது வேலை பாத்துன்னு சொல்லலாம். கொஞ்சம் துவரம்பருப்பு, ஒரு 50 கிராம் அளவு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். ஒன்றா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான காய்கள்: தக்காளி பெருசாக ஒன்று, பூண்டு ஒரு 4-5, அவரைக்காய் ஒரு 4, முருங்கைக்காய் சின்னதாக ஒன்று, பீன்ஸ் கொஞ்சம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வறுக்கிறதுக்கு தேவையானது: ஜீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/4 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூன் அளவு, வெந்தயம் 1/4 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு, வரமிளகாய் 5, கொஞ்சம் பெருங்காயம். வறுத்துக்கலாம். அரிசி பருப்பு எல்லாம் போட்டு 1க்கு 4 தண்ணி வைக்கணும். காய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், சாம்பார் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. இந்த வறுத்ததெல்லாம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்தோடனே தாளித்ததை போட்டுக்கலாம். அது கூடயே அரைச்ச பொடிகளையும் போட்டு உப்பு பார்த்துக்கிட்டு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். மூடி வச்சு 3 விசில் ஊற்றிக்கலாம். பச்சரிசி சாம்பார் சாதம் ரெடி. வணக்கம்.